ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சு நாங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா, கணவரோட இணையலாமா, அந்த மாதிரி டவுட்லாம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி கிளியரான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஓவலேஷன் முடிஞ்சு இன்டர்கோர்ஸில் இருக்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, ப்ரெக்னென்சி வந்து என்னென்னா டிலே ஆகுமா, இல்லை வந்து மிஸ்கரேஜ் ஆகுமா அப்படின்லாம் டவுட் இருக்கும். இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு 10 டேஸ் ஆகுது, எனக்கு பீரியட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஆனால் நான் இப்போ இன்டர்கோர்ஸில் இருந்தால் பீரியட்ஸ் வந்துடுமா? ஸோ பீரியட்ஸ் வந்துட்டால் ப்ரெக்னென்சி வந்து என்னென்னா கன்ஃபார்ம் ஆகாதா அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது மாதிரி வந்து என்கிட்ட நிறைய வந்து வியூவர்ஸ் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க. டவுட்ஸ்லாம் வந்து நான் கிளினிக் போகும்போதும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க, ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்ற உங்களுக்கு அந்த டவுட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஓவலேஷன் டேட் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இதுதான் எனக்கு ஓவலேஷன் டே அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி உங்களோட சைக்கிள் வந்து என்னென்னா 28 நாளா, இல்லை வந்து 35 நாளா, 30 நாளா, இல்லை லேட்டாக வருதா, அந்த மாதிரி உங்களோட சைக்கிள் பேட்டர்னை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட இப்போ 28 டேஸ் சைக்கிள், 30 டேஸ் சைக்கிள்னு ஆனால் தான் உங்களுக்கு ஓவலேஷன் டே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் உங்களோட சைக்கிள்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இத்தனை டேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதை மைனஸ் பண்ணி ஓவலேஷன்லேயே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓவலேஷன் டேயில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். இது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஓவலேஷன் டே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இதில் ஏதாவது எனக்கு ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை அந்த ஆப்பை பற்றி நான் வந்து வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டுறேன். இப்போ ஓவலேஷன் டே இன்டர்கோர்ஸில் இருந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, அப்படி ப்ரெக்னன்சி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா? அப்படி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறனால எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து என்னென்னா நீங்கள் அதை ப்ரெக்னன்சி ப்ராசஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் இருக்கிறது ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சயின்ஸ் படி சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இப்போ நீங்கள் ஓவலேஷன் டே ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இல்லைன்னா ஒரு அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்லிட்டு 4 to 5 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 4 to 5 டேஸில் நீங்கள் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருங்க, நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடியில் ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருங்க. அந்த 4 to 5 டேஸ் சொல்லுவாங்க. அந்த 14th 20 டேஸ் இல்லை 10 to 14 அந்த மாதிரி 4 days 5 டேஸை வந்து கால்குலேட் பண்ணி 1 or 2 days நீங்கள் வந்து கேப் விட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த டைமில் வேணால் உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகலாம். அதனால் வந்து அப்படி இருக்க சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு ஓவலேஷன் டே முடிஞ்சிருக்குன்னா அந்த நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் போய்ட்டு உங்களுக்கு அந்த எக்கை மீட் ஆகி அந்த பேபி ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஓவலேஷன் டே வந்து என்னென்னா இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண வச்ச டேட்டில் மட்டும் இருக்காமல் அடுத்த நாளும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அந்த ஓவலேஷன் வந்து என்னென்னா நீங்கள் நினச்ச டேட்டில் இல்லாமல் அடுத்த நாள் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டைம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து என்னென்னா அதுக்கடுத்த நாளும் வந்து இருக்க சொல்கிறதுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு இருக்க சொல்கிறீங்களா, அப்படி எத்தனை நாள் நான் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து என்னென்னா இப்போ பீரியட்ஸ் வந்து என்னென்னா ரெகுலராக இருந்தால் ஓகே. இப்போ இல்லை இர்ரெகுலராக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் வந்து கரெக்டாக இந்த டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த டைம் வந்து 28 வரும், அப்புறம் 30 வரும், அதுக்கப்புறம் 40 வரும். இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்னென்னா 5 டேஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இர்ரெகுலராக இருக்கிறவங்க வந்து என்னென்னா 5 டேஸ் வந்து தாராளமாக இருக்கலாம். ரெகுலராக இருக்கிறவங்க ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட சைக்கிள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, ஆகாமல் இருந்தவங்களும் சரி, உங்களோட சைக்கிள் பேட்டர்னை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இர்ரெகுலராக இருந்தால் கண்டிப்பாக ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் நான் வந்து என்னென்னா உங்களுக்கு அடுத்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன். பிசிஓடிக்கு நிறைய கர்ப்பப்பை பிரச்சனைக்கான நான் வீடியோலாம் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து இர்ரெகுலராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் சைக்கிள் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு மட்டும் இல்லை, உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணமாகாத பெண்களாக இருந்தீங்க, அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலர் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த் உங்கள் பீரியட் சைக்கிளை வந்து ரெகுலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கும்போது தான் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாத்திரை மருந்து எடுக்காமல் ப்ரெக்னன்சி ஆனால் பீரியட்ஸ் வந்து ப்ரெக்னன்சி ஆனால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிஸ்கரேஜ் ஆகிறது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பீரியட் சைக்கிள், உங்கள் கர்ப்பப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஐவிஎஃப் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க கேஸில் வந்து இப்போ உங்கள் டாக்டர் வந்து என்னென்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஐவிஐ பண்ணியிருக்கீங்க, ஃபாலிகுலர் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து வேணாம் இன்டர்கோர்ஸ்லாம் அதுக்கப்புறம் வேணான்னு ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்க்கு அப்புறம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் கருமுட்டை வெடிச்சதை ஸ்கேனில் பார்த்து தான் உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் இருக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஓவலேஷன்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக போகும். அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெஸ்ட் எடுங்க, எந்த ஒர்க்கும் ரொம்ப ஹெவியாக செய்ய வேணாம், ட்ராவல் பண்ண வேணாம். ஸோ மினிமலான ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமே நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா ஓவலேஷன்லாம் முடிஞ்சு பீரியட் டேட் கிட்ட வந்துருச்சு, அப்போ நாங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ போன மாதம் 1ஆந்தேதி பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, இந்த மாதம் 1ஆந்தேதி கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அந்த 1ஆந்தேதிக்கு முன்னாடி இருக்க ஒரு 3 days 1 days அந்த மாதிரி இருக்க டைமில் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன்லாம் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்க வேணாம், மீதி நாட்களில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்பட வேணாம், ஐயோ நம்ம ப்ரெக்னன்சி வந்து என்னென்னா இல்லாமல் போயிடுமோ, இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் போயிடுமோ, கரு கலைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்ல. பீரியட்ஸ் வந்துடுமோ, மிஸ்கரேஜ் ஆகிடுமோ, அந்த மாதிரி நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுது, ஸ்மெல் வருது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுக்கு ஏதாவது டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்துன்னா இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அது டேரெக்டாக நீங்கள் வந்து யூட்ரஸ்குள்ளே போகிறதுனால அது வந்து பேபிக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இன்ஃபெக்ஷன் டைமில் இருக்க வேணாம். அதே மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கலாமா வேணாமான்ற டவுட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இல்லை இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்னென்னா வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா வந்து அனலைட்டிக்ஸில் பார்த்தா நாட் சப்ஸ்கிரைபர்னு வருது. ஸோ பார்த்துட்ருக்கவங்க வந்து என்னென்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இது மாதிரி நான் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.